நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ எதை பேஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கீங்க? எதை வச்சு அவங்க வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது லா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டேக்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் தேடுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கால்குலேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த சம்மோட கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நடப்பு ஆண்டு என்னன்னா 2017 to 19 இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ ப்ரீவியஸ் இயர் முந்தைய ஆண்டு 2017 to 18 வருஷத்துல என்னென்ன மாதிரியான வாடகைகள் வந்து போடப்பட்டுச்சு அப்படின்றதா இதில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு, அதாவது பெற்ற வாடகை 36,000 ஒரு மாதத்துக்கு. அதே இது நியாய வாடகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேர் ரெண்ட் வந்து 38,000 ஒரு மாதத்துக்கு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நிலையான வாடகை 32,000 ஒரு மாதத்துக்கு. முனிசிபல் வேல்யூ அப்படின்றது நகராட்சி மதிப்பு வந்து 34,000. இதெல்லாம் ஒரு மாதத்தில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மதிப்பீடுகள். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1ல் வந்து ஆக்சுவல் ரெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு பெறப்பட்ட வாடகை வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பெறப்பட்ட வாடகை 36,000 கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வருஷத்துக்குன்றப்ப 12 மாதங்களை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 36,000 12 மாதங்களுக்கு போடும்போது 4,32,000 வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் 2 வந்து ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கால்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரெண்ட், எதிர்பார்க்கப்படும் வாடகையின் கணக்கீடு. அப்போ எதிர்பார்ப்புன்னு வந்துட்டாலே இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இந்த ஒரு விஷயம் வந்து ஹையராக இருக்கணும். நம்ம எப்போவுமே நம்மளோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்? ஹையராக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முனிசிபல் வேல்யூ அல்லது ஃபேர் ரெண்ட், இது ரெண்டில் எது பெருசாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ முனிசிபல் வேல்யூ ஆல்ரெடி வந்து நம்ம 34,000 போட்டிருந்தோம், அதையும் போட்டிருக்கோம். ஃபேர் ரெண்ட் 38,000, இது ரெண்டும் வந்து கணக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ரெண்டில் எது ஹையர்னு பார்த்துட்டிங்கன்னா 38,000. ஸோ ஹையர் அமௌண்ட் ஆஃப் 38,000 தான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ. பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ எப்போவுமே ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேல்யூவை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இங்கே ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 32,000 தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சம்மில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போது எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ அல்லது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேல்யூ, இது ரெண்டில் எது லோவராக இருக்கோ அதை தான் எடுக்கணும். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நிலையான வாடகை அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறைச்சி தான் பேசுவோம். நான் மாதம் இவ்வளோ கொடுத்துட்றேன், கொஞ்சம் குறைத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதிர்பார்க்கப்படும் வாடகையின் மதிப்பீடானது நிலையான வாடகையின் மதிப்பீட்டினை விட குறைவானதாகவே இருக்க வேண்டும். ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ எவ்வளோனா 32,000. எப்படி 32,000 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூ சொன்னோம் இல்லையா, அதில் 32,000 ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 32,000. அதை 12 மாதத்தில் பெருக்கணும் அப்படின்னா 3,84,000 வரும். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கால்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்டெப் 3 பார்க்குறோம். ஸ்டெப் 3ல் வந்து டிட்டர்மைன் கிராஸ் ஆனுவல் வேல்யூ, அதாவது உண்மையில் பெறப்பட்ட வாடகையை வந்து தீர்மானிக்கிறது அல்லது அதை எப்படி நிர்ணயிக்கிறோம், எதை பேஸ் பண்ணி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு த ஆனுவல் வேல்யூ இஸ் ஜென்ரலி த ஹையர் ஆஃப் ஆக்சுவல் ரெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இந்த ஆனுவல் வேல்யூ வந்து எப்போவுமே ஹையராக இருக்கணும், ஆக்சுவல் ரெண்ட்டை விட எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இது ரெண்டை விட. ஸோ வந்து ஹையர். ஸோ வந்து என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டு வருமானம்ன்றது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது எப்போவுமே வந்து ஹையராக தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே தமிழில் எழுதியிருக்கோம். பொதுவாக ஆண்டு வாடகை பெறப்பட்ட வாடகை மற்றும் எதிர்பார்ப்பு வாடகையின் மதிப்பினை விட அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆனுவல் ரெண்ட் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4,32,000 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஆனுவல் ரெண்ட் வேல்யூ வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது 4,32,000. ஸோ வந்து அதை இங்கே எழுதிக்கிறோம். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ வந்து 3,84,000, அது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வேல்யூ 3,84,000. ஸோ வந்து இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸோ இதில் வந்து எது ஹையராக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதிக மதிப்பினை எடுக்க வேண்டும். ஸோ வந்து இதை எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 4,32,000. ஸோ இங்கே வந்து ஸ்டெப் 4 வந்து என்னன்னு
பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஓவராலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 4,32,000 வந்து டிடக்ஷன் வந்து அஸ் பர் டேக்ஸ் ஆக்ட் வந்து செக்ஷன் 24 சப்கிளாஸ் ஏ படி டிடக்ஷன் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து 30% இருக்கணும். ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ வந்து 4,32,000 எடுத்திருக்கோம். ஸோ 4,32,000 இன்ட்டு 30% அப்படின்னு வரும்போது நமக்கு 1,29,000 வரும். நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா 4,32,000. இதிலிருந்து டிடெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் மீன்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 4,32,000லேருந்து 1,29,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,02,000 கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக வந்திருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை போல் நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.